அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தனிமரமாய் நிற்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் இருந்து அடுத்த 14 நாட்கள் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில், குறிப்பாக விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு உதவ நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து செயல்படுங்க. ஏனென்றால் உங்களுடைய தேவை, உங்களுடைய இலக்கு என்னவென்றால் அதை பயணிக்கக்கூடிய, அதை அடையக்கூடிய வழியை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். நீங்கள் தான் அந்த இலக்கை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி அதை பெறக்கூடிய வழியையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு உதவ நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதே சமயம் அப்படி எந்த ஒரு காரியத்தை செய்து முடித்தாலும் அந்த காரியம் முடிந்ததற்கு பிறகு பலர் உங்களிடம் வந்து இந்த காரியத்தை என்னிடம் சொல்லியிருந்தால் நான் இப்படி செய்து கொடுத்திருப்பேன், அப்படி செய்து கொடுத்திருப்பேன், இவ்வளவு குறைவாக முடிந்திருக்கும் என பல்வேறு வகையான விஷயங்களை சொல்லலாம். அவை எவற்றையும் நம்ப வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் முன்கூட்டியே சென்றிருந்தாலும் பெரிய பயனில்லை என்று தான் சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். எனவே மகர ராசிக்காரர்கள் தனிமரமாய் நிற்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம், உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமையும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணிதத்தின்படி 7.5 சனியை நிவர்த்தி செய்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று குடும்பஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து விளம்பரகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நிறைந்த நன்மையை தற்போது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். எனவே விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இழுபறியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பாக மகர ராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது குழப்பம், சிக்கல், தடுமாற்றம் என்று இருக்கக்கூடிய பல பணிகளை புதிய கண்ணோட்டத்தோடு அணுகி அவற்றை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே வேளையில் யாருக்காகவும் ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. அதே போன்று இரவு பகல் பாராமல் கண் விழித்து பணியாற்றுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக பொழுதுபோக்கிற்காக செல்போன்களை பயன்படுத்துவதை நிச்சயமாக தவிர்த்து கண்களுக்கு சற்று ஓய்வு கொடுப்பது மிக சிறந்த மாற்றத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியின் அதிபதியான சனியும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகுவும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றனர். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவை உறுதியாகவே விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்களில் மிக சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், லாபத்தை உயர்த்துதல் என நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பொருளாதார ரீதியான நிலை உயரும். சந்திரனும் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல இடங்களில் மாறி வண்ணம் வந்தாலும் பெரிய அளவிலான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குரு பகவான் யோகஸ்தானமாகிய 6 வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான நல்ல பல யோக வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும்.
ஆரோக்கிய தொல்லைகள், உடல் சார்ந்த பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த விஷயங்கள் போன்றவற்றில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும். பல்வேறு வகையான சுபகாரியங்களில் சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் தனலாபமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடன் சூரியன் இணைந்து முற்பகுதியில் 6இல் வலம் வருகிறார், பிற்பகுதியில் 7இல் நுழைகிறார். சூரியனின் அமைப்பு பெரும்பாலும் அலைச்சல் சிரமத்தை தவிர்ப்பதோடு எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சிறப்பான ஆற்றலை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிச்சயமாக நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று 5ஆம் இடத்தில் வலம் பெறுகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவான தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வாக சந்திக்க முடியும். கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்களை கலைந்து மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை உறுதியாக தவிர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் முற்பகுதியில் கேதுவுடன் இணைந்தும் பிற்பகுதியில் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. அஷ்டமத்தை விட்டு விலகும் செவ்வாயின் அமைப்பால் நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயமும் அவ்வப்போது தலைதூக்கும். அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்வது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. மேலும் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். பெரும்பாலும் 7ஆம் இடத்தில் வலுவாக வலுப்படுத்தக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த சூழல் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வை எதிர்கொள்ளும் போது அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் உள்ளது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் தனிமரமாய் நிற்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்களில் உங்களது விதி மாறும் நல்ல நேரமாக பல்வேறு வகையான நிகழ்வுகள் உறுதியாகவே அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு